நம்மள நிறைய பேர் நம்மளோட டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்? மொபைல் பார்த்துக்கிட்டோ இல்லைனா ஒரு கப் காஃபி இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்னிங் ரொட்டீனோட நம்மளது மேட்சே ஆகாது. அந்த மாதிரி என்னோட மார்னிங் ரொட்டீனை நான் சேஞ்ச் பண்ணணும், ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹால் எல்டாரோட 6 மிராக்கல் மார்னிங் ஹேபிட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட ஏர்லி மார்னிங் ருட்டீன் தான் நம்மளோட அந்த நாள் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணும். நம்மளோட ஒவ்வொரு நாளோட ஆக்டிவிட்டீஸ் தான் நம்மளை சக்ஸஸும் ஆக வைக்கும். ஸோ லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஹால் எல்டார்ங்கிற ஆத்தர் சொன்ன 6 மிராக்கல் மார்னிங் ஹேபிட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டெக்னிக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவர்ஸ்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த டெக்னிக் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சேவர்னு தான் சொல்லணும். அண்ட் முக்கியமாக இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஹேபிட்டுக்கும் எவ்வளோ டைம் வேணுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த சேவர்ஸ் டெக்னிக்கில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபார் சைலன்ஸ். ஸ்டார்ட் யுவர் டே வித் சைலன்ஸ். ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம மெடிடேஷன் மாதிரி பண்ணணும். மெடிடேஷனுங்கிற பேரை கேட்ட உடனே நம்மள நிறைய பேருக்கு இதை யார் பண்ணுறது, எந்திரிச்ச உடனே இதை பண்ணால் மறுபடியும் தூங்கிடுவோமே அப்படிங்கிறது ஒரு மைண்டுக்கு வரும். பட் மெடிடேஷனுங்கிறத வெறும் கண்ணை மூடிக்கிட்டு பண்ணாமல் நம்ம வேறு விதமாகவும் பண்ணலாம். ஒரு கேண்டில் லைட்டை ஏற்றி வச்சு அதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். அந்த ஃப்ளோவையே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா ஏதாவது ஒரு மந்த்ரா சொல்லலாம் ஒரு 5 மினிட்ஸுக்கு. இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிக்சரை ஒரு போர்டுலேயோ இல்லை ஒரு சார்ட் பேப்பர்லேயோ வரைஞ்சி வச்சுக்கிட்டு அந்த லைனை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு 5 மினிட்ஸ் சைலண்டாக கான்சென்ட்ரேட்டடாகவும் இருக்கணும். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஃபார் அஃபர்மேஷன். நம்மளோட லைஃப்பில் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் படி தான் நடக்கும். என்னால் முடியும், மேக்ஸ் ஈஸின்னு நம்பினீங்கன்னா அதுவாக தான் இருப்பீங்க. இல்லை என்னால் முடியாது, மேக்ஸ் டஃப்னு நினச்சிங்கனாலும் அதுவாக தான் இருப்பீங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ஒரு பேட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும், உங்களோட நெகட்டிவை ஒரு பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான ஒரு பெஸ்ட் வே தான் இந்த அஃபர்மேஷன். அட்லீஸ்ட் ஒரு 5 பாசிட்டிவ் தாட்ஸை ஒரு சார்ட் பேப்பர்லேயோ இல்லை ஒரு நோட் புக்லேயோ எழுதி வச்சு அதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்குள்ளேயே சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம டெய்லி அஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த நாள் ஃபுல்லாக மோட்டிவேட்டடாகவும் இருப்பீங்க. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஃபார் விஷுவலைசிங். நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஷுவல் மெமரிக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு. அதுதான் நமக்கு லாங் டேர்ம் மெமரியாகவும் இருக்கும். ஸோ உங்களை ஒரு வின்னராக அச்சீவராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் விஷுவலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி மார்னிங் நம்மளை அச்சீவராக விஷுவலைஸ் பண்ண கண்டிப்பாக அதுக்கான வேலையையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ ஃபார் எக்ஸசைஸ். நம்மளோட உடம்புக்கு ஆக்சிஜன் ஃப்ளோ சரியாக இருந்தால் தான் நம்மளால் ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காகவும் இருக்க முடியும். ஸோ அதுக்கு ஹெல்ப் ஆகிற இந்த எக்ஸசைஸை நம்ம மார்னிங் ருட்டீனில் இன்க்ளூட் பண்ணால் அந்த நாள் ஃபுல்லாக நம்மளால் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்க முடியும். ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஃபார் ரீடிங். இப்போ நம்மளோட மைண்ட் அண்ட் பாடி சமநிலையில் இருக்கும்போது ஸோ அந்த பவரை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மார்னிங்கில் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது நம்ம ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபார் ஸ்கிரைபிங். த ஹேபிட் ஆஃப் ஜேர்னலிங் ஆர் டைரி ரைட்டிங். ஸோ மார்னிங் ரீடிங்க்கு அப்புறம் ஒரு 20 மினிட்ஸோ இல்லைன்னா ஒரு 30 மினிட்ஸோ நம்ம வந்து ஒரு ஜேர்னல் எழுதலாம். அப்படி இல்லை ஜேர்னல் எழுத முடியலன்னா நீங்கள் வந்து ஒரு டைரி ரைட்டிங் எழுதலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாளில் நீங்கள் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறீங்க, உங்களோட பிளான் என்ன, உங்களோட கோல் பிளானுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன, அதுக்கான ஆக்ஷன் பிளான் என்னங்கிறத நம்ம வந்து அந்த டைரியில் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எழுதும் போது நம்மளோட கோலை நோக்கியும் நம்ம போவோம். அண்ட் அதே மாதிரி அந்த டைரி ரைட்டிங்கில் நம்ம பாசிட்டிவ் கோட்ஸையும் எழுதலாம். அண்ட் இதுதான் அந்த சேவர்ஸ் டெக்னிக்கு. ஸோ ஹால் எல்டர் சொன்ன இந்த சேவர்ஸ் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணோன்னா டெஃபினட்டாக நம்மளோட மார்னிங்கை நம்மளால் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு நாளையும் நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோன்னா நம்மளோட கோலை ரீச் பண்ணுறதுக்கும் அச்சீவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹேபிட்டுக்கும் அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் எவ்வளோ டைமிங்ஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதையும் பார்த்துடலாம். எஸ் ஃபார் சைலன்ஸ். இந்த மெடிடேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 3 to 5 மினிட்ஸ் உங்களோட விருப்பப்படி நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் அஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் விஷுவலைசேஷன் ஆல்சோ 5 மினிட்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி 10 to 20 மினிட்ஸ் அதை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னா 20 to 30 மினிட்ஸ் அதை நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ டெய்லி வந்து நம்ம இதை ஹேபிட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இந்த ஸ்கிரைபிங் பார்த்தீங்கன்னா இந்த டைரி ரைட்டிங் வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மினிமமாக உங்களுக்கு ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து 60 மினிட்ஸ் வரைக்கும் தான் ஆகும். ஸோ டெய்லி நம்ம எந்திரிக்கிறது சீக்கிரமாக எந்திரிச்சோன்னா 4 to 5 இல்லைன்னா 5 to 6 இந்த மாதிரி ஒரு 1 hour நம்ம இதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த
இந்த மாதிரி நம்மளோட காலை பொழுதை கரெக்டாக எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது டெஃபினட்டாக நம்மளும் ஒரு அச்சீவராக மாற முடியும். அண்ட் இந்த சேவர்ஸ் டெக்னிக்கை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.